இதை எதிர்த்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இங்கு தமிழகத்திலே இன்னும் கூட பட்டியலினத்தை சார்ந்த மக்களுக்கு ஒரு பொதுவான மயானம் கிடையாது. மயானம் என்பதோ பஞ்சமி நிலம் என்பதோ கௌரவ கொலைகள் என்பதோ முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்தினுடைய அதிகார வரம்பிற்குள்ளாக வருகின்ற விஷயங்களை கூட அந்த மக்களை எல்லாம் ஏமாற்றிவிட்டு அவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு இப்போது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் காரணத்திற்காக அவர்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்காக இதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கொண்டு வந்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். சபை குறிப்பில் நாங்க பேசுற நிறைய விஷயத்தை வச்சுக்கிறது இல்ல. அடிப்படையா எதுக்காக மதம் மாறினவங்களுக்கு இடஒதுக்கீடு கேட்கிறாங்க? நாங்க மதம் மாறினா கூட எங்க மதத்துல இன்னமும் தீட்டாமை இருக்கிறது. இன்றும் கூட குறிப்பாக தென் தமிழகத்தினுடைய பகுதியில ஒவ்வொரு ஜாதிக்கும் தனியான மயானம், அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஜாதிக்கு ஒரு மயானம் இருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்து அந்த மக்களுடைய மேம்பாட்டிற்காக திட்டங்களை கொடுக்காமல் இம்மாதிரி கண்துடைப்பான விஷயங்களை இந்த அரசு முன்னெடுக்கிறது என்பதுதான் எங்களுடைய வாதம். இன்னைக்கு இதை போடுங்க. முதலமைச்சரின் தனி தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். முன்னதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வெளிநடப்பு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து தீர்மானம் குறித்த தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.